தைப்பூசம் நாளை உலகம் வழக்கம்போல் சுழல்கிறது என்று நினைக்கிறோம். ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு நுட்பமான மாற்றம் நடக்கிறது. நட்சத்திரங்கள் நகர்கின்றன. பூமி ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் நிற்கிறது. மனித மனம் அதற்கு ஒத்திசைவாக மெதுவாக திறக்கப்படுகிறது. இந்த மாற்றத்தின் பெயர் தைப்பூசம். தைப்பூசம் ஒரு கோவில் திருவிழா அல்ல, ஒரு சடங்கு அல்ல. அது கோஸ்மிக் அளவில் மனித உணர்வு உயர்த்தப்படும் நாள். இந்த நாளில் பூமி சூரிய ஒளியை ஒரு தனித்த கோணத்தில் பெறுகிறது. அந்த ஒளி உடலை மட்டுமல்ல, மனத்தையும் தொடுகிறது. அதனால்தான் இந்த நாளில் மனம் சாதாரண நாளை விட அதிகமாக உணர்கிறது. உண்மை எளிதாக புரிகிறது. தை வெளியே ஓடும் காலம் அல்ல, உள்ளே திரும்பும் காலம். இயற்கையே மனிதனை மெதுவாக்கும் மாதம். வேகமாக ஓடாதே என்று சொல்லும் காலம். பூசம் ஒரு பெயர் அல்ல, ஒரு புள்ளி. உணர்வு விரிவடையும் புள்ளி. இந்த புள்ளியில் மனித மனம் தன் பழைய தடைகளை சுலபமாக விட்டுவிட முடியும். முருகன் ஒரு சிலை அல்ல, ஒரு கதை அல்ல. முருகன் கோஸ்மிக் அறிவு. உள்ளே உண்மை, பொய் என்பதை பிரித்தறியச் செய்யும் அறிவு. வேல் ஒரு ஆயுதம் அல்ல, வேல் ஒரு அதிர்வு. உண்மையின் அதிர்வு. இந்த அதிர்வு பொய்யை சகிக்காது, மாயையை உடைக்கும். அதனால்தான் இந்த நாளில் மனதில் பல கேள்விகள் எழுகின்றன. இந்த நாளில் பூமியின் ஈர்ப்பு சிறிது மாறுகிறது. அதன் விளைவு உடல் சுமையை விட மனசுமை தெளிவாக உணரப்படுகிறது. அதனால்தான் காவடி. காவடி ஒரு சுமை அல்ல, ஒரு உணர்வு. பால் நீர்ம நிலை. இந்த நாளில் மனித உடல் நீர்ம நிலைக்கு எளிதாக மாறுகிறது. அகந்தை கரைகிறது, கருணை பெருகுகிறது. வேல் குத்துதல் வலிக்காக அல்ல, உடலை விட உணர்வு வலிமையானது என்று நினைவூட்டுவதற்காக. இந்த நாளில் நரம்பு மண்டலம் வேறொரு நிலையில் இருக்கும். அதனால் உடல் வலி மனதை ஆட்கொள்ளாது. வள்ளலார் இந்த மாற்றத்தை முழுமையாக உணர்ந்தவர். அவர் கடவுளை வடிவமாக பார்க்கவில்லை, ஒளியாக உணர்ந்தார். அருள்தான் கடவுள். தைப்பூசம் 30 ஜனவரி 1774, வடலூர். அன்று வள்ளலார் இந்த உடல் தேவையில்லை என்று உணர்ந்தார். உடல் இல்லை, ஆனால் ஒளி தொடர்ந்தது. இதைத்தான் அருட்பெருஞ்சோதியில் கலந்த நாள் என்று சொல்கிறோம். முருகன் உண்மையை குத்துகிறார், வள்ளலார் கருணையை ஒளியாக்குகிறார். உண்மை மற்றும் கருணை ஒன்றாகும் போது ஞானம் பிறக்கிறது. இந்த நாளில் நீங்கள் உணரலாம், பழைய சிந்தனைகள் உடைந்து கொண்டிருப்பதை, சில உறவுகள் தளர்வதை, சில உண்மைகள் கசப்பாக இருப்பதை. இது தவறு அல்ல, இது கோஸ்மிக் சுத்திகரிப்பு. இந்த தைப்பூசம் நாளில் ஒரு விஷயம் மட்டும் செய்யுங்கள். 10 நிமிடம் மௌனம். ஒரு உண்மை உங்களுக்குள் எழும். அதுவே முருகன், அதுவே அருட்பெருஞ்சோதி. இந்த தைப்பூசம் கோவிலுக்கு மட்டும் போகாதீர்கள், உங்கள் உள்ளே போங்கள். உண்மை உங்கள் உள்ளே ஒளியாகும்போது வாழ்க்கை தானாக மாறும். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனி பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி.